இந்த வீடியோவை நான் ஒரு கவிதையிலிருந்து ஆரம்பிக்கிறேன். தத்தித்த தாதூதிதி தாதூதிதி தத்திதி துத்தித்த துததீதத துததீதத தாதுதி தித்தித்த தித்தித்த தாதது தித்தித்த தாதேதோ தித்தித்தது தாது. இந்த கவிதை தகர வரிசையிலேயே முழுசா எழுதுனாங்க. மொழி தோன்றின காலத்துல நம்ம தமிழ் மொழி ரொம்ப ஆளுமை பெற்றதா இருந்துச்சு. ஒரே ஒரு எழுத்தை வச்சு கவிதை எழுத முடியுமா அப்படின்னு கேட்கும்போது காலமேக புலவர் எழுதுனதுதான் இந்த அழகான கவிதை. இதை பார்த்து இதை கேட்கும் போது நிறைய பேருக்கு இதுல முதல்ல அர்த்தம் இருக்கா அப்படிங்கிறது கேள்வியா வரும். இதுல ரொம்ப ஆழமான அழகான அர்த்தம் இருக்கு. தமிழ் மொழியில இதை விட அழகான ஒரு அர்த்தம் எங்கேயுமே பார்க்க முடியாது. என்னன்னா, இந்த கவிதை ஒரு தேனியோட பயணத்தை சொல்லுது. ஒரு தேனி எப்படி ஒரு பூலிருந்து இன்னொரு பூவுக்கு போகுது, அதுக்கப்புறம் அந்த பூலிருந்து ஒவ்வொரு பூவிலையும் இருக்கிற தேனை சுவைக்குது. ஒவ்வொரு பூவில் இருக்கிற தேனையும் சுவைச்சதுக்கப்புறம் அதுக்கு என்ன தோணுது? இல்லை கடைசியாக அதோட பயணம் நிற்கிதா? இல்லை, அடுத்தடுத்த பூக்கு போயிட்டே இருக்கு. ஸோ கடைசியாக இந்த கேள்வியை முடிக்கும்போது, இந்த கவிதையை முடிக்கும்போது கவிஞர் எந்த பூவிலிருந்து வந்த தேன் ரொம்ப சுவையா இருக்குன்னு தேனிக்கிட்ட கேட்குற மாதிரி இந்த கவிதை அமைஞ்சிருக்கு. ஆனால் இதோட ஆழமான அர்த்தம் என்னன்னா, மனிதனை குறிக்குது. ஏன்னா மனிதனுக்கு தேனியை போல ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டே இருப்பான். மனித வாழ்க்கையில பல அனுபவங்களை சந்திக்கிறோம். ஒரு வேலை, ஒரு உறவு, ஒரு கனவு, ஒரு ஆசை. ஆனால் ஒரு விஷயத்திலிருந்து இன்னொரு விஷயத்துக்கு ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு தேனி எப்படி பூவிலிருந்து வேற ஒரு பூவுக்கு போகுது, ஆனால் இறுதியில் நம்ம தேடுறது என்ன? சந்தோஷத்துக்கு தான். இந்த கவிதை ஒரு சின்ன கேள்வியை நமக்கு கேட்குது. நம்ம வாழ்க்கையில பல விஷயங்களை அனுபவிக்கிறோம். ஆனா உண்மையான இனிமை எது? பணமா, புகழா, இல்ல மன அமைதியா? இந்த கேள்விக்கு ஒவ்வொருவருக்கும் வேற வேற பதில் இருக்கும். தமிழ் கவிஞர்கள் ஒரு விஷயத்த மிகவும் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. மனிதனுக்கு நேரடியா உண்மையை சொன்னா அவன் அந்த அளவுக்கு கேட்க மாட்டான். ஆனா உவமை மூலமா சொன்னா, அதாவது ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னா நினைவுல நிற்குங்கிறது அந்த காலத்துல நம்ம புலவர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தான் இயற்கையை பயன்படுத்தி வாழ்க்கையை விளக்குனாங்க. தேனி, பூ, தேன், இந்த 3 விஷயங்களும் வாழ்க்கையோட சின்னங்கள். தேனி மனிதன், பூக்கள் அனுபவங்கள், தேன் சந்தோஷம். மனிதன் எப்போது ஒரு விஷயத்துல சந்தோஷமா இருக்கிறான் அப்படின்னு நீங்க நினைச்சு பாருங்களேன். இந்த வேலை கிடைச்சா சந்தோஷம், இந்த பணம் வந்தா சந்தோஷம், இந்த இலக்கை அடைஞ்சா சந்தோஷம். ஆனா அவன் அந்த இலக்கை அடைஞ்சது பிறகு மீண்டும் இன்னொரு இலக்கை தேட ஆரம்பிக்கிறோம். இதுதான் இந்த பாட்டோட கருத்து. தேனியை போலவே ஒரு பூலிருந்து இன்னொரு பூக்கு போதில்ல, அதே மாதிரி இன்னொரு உவமை நான் சொல்றேன். கடல் அப்படிங்கிற ஒரு பேருக்கு தமிழ்ல எவ்வளோ பேர் இருக்கு தெரியுமா? அரலை, அரி, அலை, அழுவம், அலர், ஆழி, ஈண்டு நீர், உறவு நீர், உவர், உவரி, உழா, ஓதம், ஓதவனம், ஓலம், களி, கார்கோல், கிடங்கார், குரலை, சலதி, சுழி, தாழி, திரை, துறை, தென்னீர், தெண்டிரை, தொடரல். இந்த மாதிரி பல வேர்ட்ஸ் இருக்கு வெறும் கடலுங்கிற ஒரு எழுத்துக்கு. நம்ம மொழியிலிருந்து தான் பல மொழிக்கு வார்த்தைகள் போயிருக்கு. தமிழ் மொழி எப்படி நம்மளுக்கு வந்துச்சு தெரியுமா? கிட்டத்தட்ட பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இமயமலை தொடர்ச்சியில ஒருத்தர் தோன்றுறார். அவர் எதுவுமே பண்றதில்ல. அவரை பார்த்தா சாதாரண ஆள், சாதாரண உடுப்பை போட்டு அந்த பனியிலையும் தவம் பண்ணிக்கிட்டே இருக்கார். பல ஆயிரம் வருஷம் தவம் பண்றார். மனிதர்கள், அங்க இருந்த மனிதர்கள் அப்போ ஞானம் அடையாத மனிதர்கள், அவங்க வந்து பார்த்துட்டு போறாங்க. எப்படி இவரால் சும்மாவே உட்கார்ந்துருக்க முடியுது? யார் இவர் அப்படிங்கிற கேள்வி இன்னும் நம்மளுக்கு இருக்கு. அவர் தான் சிவன், ஆதியோகி, முதல் சித்தர். எல்லாரும் வந்து பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனா ஒரு 8 பேர் மட்டும் அவர் கூடவே இருந்தாங்க. அதாவது அவர் முன்னாடி உட்கார்ந்துட்டு இவர் என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க கேட்குறாங்க, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் கண்ணை திறந்து, நான் எதையும் தேடலை, நான் எதையும் யோசிக்கலை, ஆனால் நான் அமைதியாக உட்காந்துருக்கேன் அப்படிங்கிறாரு. நிறைய பேருக்கு புரியலை. ஸோ அவங்க எங்களுக்கும் இதே மாதிரி மன அமைதி, நாங்களும் இதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு 8 பேருக்கு மட்டும் அவர் முதல் சிஷ்யனாக ஏற்றுக்கிட்டாரு. 8 பேருக்கு அவருக்கு தெரிஞ்ச கலைகள், யோகா எல்லாத்தையும் பண்ண சொல்கிறாரு. அவர் சொல்லி கொடுத்தது.
81 வருஷம் அவங்க கண்டினியூஸாக அதை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பண்ணதுக்கப்புறம் அவரும் அதே நிலையில் தியானத்தில் சாப்பிடாம நீர் உண்ணாமல் ஒரு அதிசய பிறவி எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி இருந்தார். இவங்களும் அவர் சொன்ன எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு 81 வருஷமாக அதையே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவர் ஒரு நாள் கண்ணை திறந்து பார்க்கும்போது அவங்கெல்லாம் ஜொலிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட சக்கராலேருந்து எல்லாமே அலைன் ஆயிருக்கு. ஸோ இங்கிருந்து தான் அவர் தமிழ் மொழி கற்றுக்கிற எல்லாமே அங்கேருந்து தான் ஆரம்பிக்குதுன்னு ஒரு கதை இருக்குது. சிவன் ஆதியோகி முதல் சித்தர் அவர்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்டபோதும் அந்த 8 பேர் மட்டும் ப்ரெசிஸ்டண்ட்டாக, அதாவது எவ்வளோ கடுமையான நிலை வந்தாலும் அவரை விட்டு போகாமல் இருந்தாங்க. அதனால தான் அவங்களுக்கு இவர் சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்தவங்க இவருக்கு கீழே இருந்து எல்லாமே கற்றுக்கிட்டாங்க. அதனால ஒரு நாள் இந்த 8 பேரில் ஒருத்தர் பல ஆயிரம் வருஷமாக வாழ்ந்துட்டாங்க, பல யுகங்களில் பார்த்துட்டாங்க. அப்போது சிவன் கிட்ட போயிட்டு கேட்குறாங்க, நாங்கள்லாம் உங்களை நினச்சி தவம் பண்ணுறோம் அமைதிக்காக, நீங்கள் யாரை நினச்சி தவம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்ன பதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா அவர் ஒரு மனிதனை பார்த்து தவம் பண்ணுறேன், அவரை நினச்சி நான் தவம் பண்ணுறேன்னு சொன்னார். யார் அந்த மனிதர்னா இந்த கதையில் வர்றது ராமர். ஏன் ராமர் வந்து சிவனை நினச்சி பூஜை பண்ணுறாரு, சிவனை நினச்சி தவம் பண்ணார் அப்படிங்கிற கதை இருக்குது. ஆனால் சிவனே ராமரை பார்த்து தவம் பண்ணார். ஏன் ராமர் பர்டிகுலராக? ஏன்னா ஒரு மனிதனுக்கு எல்லாம் இருந்தும் அது கிடைக்கலைங்கிற போது எந்த நிலையும் மாறாமல் கிடைச்சதை ஏற்றுக்கிட்டு அடுத்த நிலைக்கு போகணும் அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால அந்த மனிதனுக்கு இருந்த குணங்கள் நமக்கும் இருக்கணும் அப்படின்னு நினச்சி அவரை நினச்சி நான் தியானம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். ஏன்னா இவர் தான் முதல்ல தோன்றினார், இவருக்கு அப்புறம் தான் எல்லாமே வந்துச்சு. சிவன் ஒருத்தர் கிடையாது. காகபுஜண்டர் சித்தர் சொல்லியிருக்காரு. ஏன்னா காகபுஜண்டர் சித்தரே சிவனோட ஒரு அவதாரம் தான் சொல்கிறாங்க. சிவன் தான் முதல்ல தோன்றினார், சிவனுக்கு அப்புறம் தான் எல்லாமே சிவனை எப்பவுமே அழிக்கும் கடவுள்னே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இல்லை, சிவன் வந்து நம்மளை அழிக்க வரல, நம்மளை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண வந்தார். எஸ், எப்படி ஒரு இரும்பை நெருப்பால் அடிச்சு அதை ஒரு ஷேப்பாக மாற்றுறோமோ, எப்படி ஒரு கறி ரொம்ப ப்ரெஷரில் இருக்கும்போது அது வைரமாக மாறுதோ, அதை தான் அவர் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. நம்ம வாழ்க்கையில் ப்ரெஷர், ஸ்ட்ரகிள் எல்லாமே இருக்கணும். ஏன்னா ஸ்ட்ரகிள் ப்ரெஷருங்கிறது உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். எஸ், என்னடா இவன் ப்ரெஷர் ஸ்ட்ரகிள் எல்லாம் வேணும்னு சொல். நீங்கள் எப்போ ப்ரெஷரில் இருக்கீங்களோ, நீங்கள் எப்போ ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களை நீங்களே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவீங்க. எப்படி உலோகத்துக்கு நெருப்பு தேவைப்படுதோ, எப்படி கறிக்கு ஒரு ப்ரெஷர் தேவைப்படுதோ, மாதிரி நம்மளோட வாழும் நாட்களில் நம்ம எப்படி ப்ரெஷரில் இருந்து நம்மளையே செதுக்குறோம், உருவாக்குறோம் அப்படிங்கிறது தான் அவர் சொல்லிட்டு போயிருக்காரு. இதெல்லாம் ஒரு கதையாக இருந்தாலும் நம்ம தமிழ் உலகம் முழுக்க பரவி இருக்கு அப்படின்னு சொன்னாலும் முதல்ல தோன்றினது தமிழ் தான். அது தெய்வ பாஷை. ஆனால் அந்த தமிழை காக்கிறதுக்கு இப்போ யாருமே இல்லை. இந்த மாதிரி ஒரு அழகான நிறைய கவிதைகள் இருக்குது. இலக்கணத்தை நீங்கள் படித்து பார்த்தாலே தெரியும் எவ்வளோ அழகாக இலக்கணத்தில் எழுதிட்டு போயிருக்காங்க. ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு வரிகளும், ஒவ்வொரு கவிதைகளும் இவ்வளோ பெரிய அர்த்தத்தை கொண்டிருக்கு. பார்த்தா சின்னதாக தான் தெரியும். திருக்குறள் எடுத்துக்கங்க, எவ்வளோ சின்னதாக இருக்குது, ஆனால் அதில் எவ்வளோ பெருசான அர்த்தம். இப்போல்லாம் ஹைக்கூன்னு சொல்கிறாங்க. நம்ம திருவள்ளுவர் எப்போ எழுதிட்டாரு? காலமேக புலவர் எப்போவோ இந்த தாவரிசையில் ஒரு கவிதையே எழுதி உலகத்தை பிரமிச்சாரு. நம்ம இதை பாதுகாப்பாக வச்சுக்கணும், அடுத்த தலைமுறைக்கு இதை நம்ம கொண்டு போகணும். உங்களுக்கு இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கவிதை தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். என்னோட ப்ரொனன்சியேஷனில் ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அந்த கவிதையை மனப்பாடம் பண்ணி தெளிவாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த இதில் ஏதாவது தப்பு இருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. கமெண்ட்டில் நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லுங்கள், நான் அதை திருத்திக்கிறேன். பட் இந்த கவிதையை உங்களுக்கு நான் வேணா கமெண்ட்டில் போடுறேன். இந்த கவிதையை பார்த்து இதோட அழகு, இதோட அர்த்தம், இதை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இன்னும் மேம்படுத்தினீங்கன்னா என்னை விட சந்தோஷப்படுறவங்க யாருமே இல்லை. ஏன்னா
இதை இன்னைக்கு நான் பண்ண போகிற வீடியோவே வேறு. ஆனால் இந்த கவிதையை கேட்ட உடனே இந்த வீடியோ பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. தமிழோட அழகு, தமிழோட அர்த்தம் எல்லாத்துக்கும் புரியணும். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நன்றி, வணக்கம். நம் முன்னோர்களின் பண்டை ரகசியங்கள், ஆன்மீகமும் அறிவியலும் சங்கமிக்கும் இடம். கடவுள், சித்தர்கள், வேற்றுக்கிரகவாசிகள் பற்றி எங்கள் புனித நூல்கள் மற்றும் புராணங்களில் இருந்து மேலும் அறிய வேண்டுமானால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும், பகிரவும்.